ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார தமிழ் டப்பிங் அப்டேட்டில் 2 கோட்டடான அனிமேயோட தமிழ் டப்பிங் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி போன வாரம் 2 அனிமே நம்ம பார்த்துருந்தாங்க. டீமன் ஸ்லேயர், பிளாக் க்ளோவர். இதில் டீமன் ஸ்லேயரை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஹாட்ஸ்டார்லேயும் தமிழ் டப்பிங் அவைலபிளாக தாங்க இருக்குது. ஸோ இந்த வார தமிழ் டப்பிங் அப்டேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹண்டர் எக்ஸ் ஹண்டர். இந்த ஒரு அனிமேல டோட்டலாக 148 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு ரேங்க் பேஸ்டு அனிமே சீரீஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அனிமே சீரீஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு அனிமே தமிழ் டப்பிங்கில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமேயும் கார்ட்டூன் நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 25, 2025 இந்த ஒரு அனிமேயோட ஃபஸ்ட்டு 50 எபிசோட்ஸை தமிழ் டப்பிங்கில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் என்னென்ன ஆர்க்லாம் கவர் ஆகுதுன்னா ஹண்டர் எக்ஸாம் ஆர்க்கு, ஜோடியாக் ஃபேமிலி ஆர்க்கு, எவன்ஸ் அரேனா ஆர்க், யோர்க் நியூ சிட்டி ஆர்க். ஸோ 50 எபிசோட்ஸுக்கு மேலே தமிழ் டப்பிங் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அஃபிஷியலாக பண்ணவே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயே இதுக்கான அப்டேட்டையும் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் தாங்க இருக்காங்க. ஏன் இதை ஸ்டாப் பண்ணி வச்சாங்கன்றதுக்கு ரீசன் எதுவுமே இல்லைங்க. ஆனால் 148 எபிசோடில் 50 எபிசோட்ஸ் தாங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஹண்டர் எக்ஸ் ஹண்டரில். நெக்ஸ்ட்டு 98 எபிசோட்ஸ் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலைங்க அவங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அனிமே கார்ட்டூன் நெட்வொர்க்கில் மட்டும்தாங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க தமிழில். வேறு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு அஃபிஷியலாக தமிழ் டப்பு கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஒரு அனிமே ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ்ன்னு தாங்க நான் சொல்லுவேன். நான் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குங்க. அந்த ரீசனை ரொம்ப துல்லியமாக கொடுத்தது அட்டாக் ஆன் டைட்டன் தாங்க நான் சொல்லுவேன் நான். ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அனிமே அட்டாக் ஆன் டைட்டன் தாங்க. இந்த ஒரு அனிமேயில் தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்கா, இருந்தால் எத்தனை எபிசோட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஒரு அனிமேயோட அஃபிஷியல் தமிழ் டப்பிங் அமேசான் ப்ரைமான அனிம் டைம்ஸில் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. இதில் டோட்டலாக 4 சீசன் இருக்குங்க. இந்த 4 சீசனையும் அனிம் டைம்ஸில் எப்போ டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்றதை பார்த்துடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சீசன் 1 12 February 2025லையும், சீசன் 2 25 February 2025லையும், சீசன் 3 டேட்டு சொல்கிறதுனாலும் March 2025 ரிலீஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஃபைனல் சீசன் பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாதிரி இருக்குங்க. இது April 1, 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பு. ஆக்சுவலாக February, March, April இந்த 3 மந்த்லேயுமே இந்த ஃபுல் அனிமே சீரீஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பில். அட்டாக் ஆன் டைட்டனோட ஃபைனல் சாப்டருக்கு அப்புறம் ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, தி லாஸ்ட் அட்டாக். அந்த ஒரு மூவியும் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் மூவியாக பார்க்கக்கூடாது, எபிசோடாக பார்க்கணும்னு நினச்சா கூட பார்க்கலாங்க. 2 ஸ்பெஷல் எபிசோடு அதுக்காக விட்டுருந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்பெஷல் எபிசோடாகவும் பார்க்கலாம், மூவியாகவும் ஃபினாலே நீங்கள் பார்க்கலாங்க. இதோட தமிழ் டப்பிங்கும் அனிம் டைம்ஸில் தான் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அட்டாக் ஆன் டைட்டன் OAD ஒரிஜினல் அனிமேஷன் DVD எபிசோட்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. ஓவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது 8 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்த ஓவாஸில் இருக்கிற எல்லா எபிசோட்ஸுமே ஒரு கேரக்டரோட பேக் ஸ்டோரியை மென்ஷன் பண்ணுங்க. இதில் இந்த ஒரு 8 எபிசோடுமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு. இதுவும் அனிம் டைம்ஸில் தான் பண்ணியிருக்காங்க தமிழ் டப். ஸோ இவ்வளோ தாங்க இருக்குது. ஹண்டர் எக்ஸ் ஹண்டரை பொறுத்த வரைக்கும் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் மட்டும்தான் தமிழ் டப்பிங் இருக்குங்க. அட்டாக் ஆன் டைட்டனை பொறுத்த வரைக்கும் அனிம் டைம்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் ஹண்டர் எக்ஸ் ஹண்டரை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இது கரெக்டான டைம் இல்லைன்னாங்க நான் சொல்லுவேன். நான் வெறும் 50 எபிசோட் மட்டும்தான் தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. மீதி 98 எபிசோடு தமிழ் டப்பிங் பண்ணாமல் தாங்க வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி 51வது எபிசோடெலாம் தமிழ் டப்பிங் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான். இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க தாங்க சொல்லுவேன். இல்லைனா 50 எபிசோடுக்கும் பார்த்துட்டு வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு அட்டாக் ஆன் டைட்டன். அட்டாக் ஆன் டைட்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா எபிசோட்ஸுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக தாங்க இருக்குது. அனிம் டைம்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன எல்லா எபிசோடுமே தமிழ் டப்பிங்கில் அனிம் டைம்ஸில் அவைலபிளாக இருந்தாலும் தமிழ் டப்பிங் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. சில இடம்லாம் ஸ்டோரியே சேஞ்ச் பண்ணுறாங்க. அது போல் நிறைய ட்ராபேக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. நான் பார்த்தே ஆகணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் மியூஸ் இந்தியா மூலமாக அட்டாக் ஆன் டைட்டனோட தமிழ் டப்பிங் மறுபடியும் பண்ண போகிறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
அதுவும் இல்லாமல் Crunchyrollலையும் வந்து ஃப்யூச்சரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குங்க. இதே தமிழ் டப் தானே அங்கேயும் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதாங்க இல்லை. புது வாய்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு புதுசாக ஒரு டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்லேயும் சரி Crunchyrollலையும் சரிங்க. மோஸ்ட்லி வந்து வரத்துக்கு வந்து சான்ஸ் இருக்குங்க. இல்லை ப்ரோ நான் பார்த்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா அனிம் டைம்ஸில் நீங்கள் போய் பார்க்கலாங்க. எல்லா எபிசோடுமே வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த 2 அனிமேவும் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். நான் ஹண்டர் எக்ஸ் ஹண்டருமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அட்டாக் ஆன் டைட்டனும் ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் டீமன் ஸ்லேயர், பிளாக் க்ளோவர், ட்ராகன் பால், பிக்ரி அனிமையான ஒன் பீஸ், நருட்டோ, ப்ளீச் இந்த ஒரு அனிமேலாம் வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்கா எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் அதையும் கூட நீங்கள் வந்து போய் பார்க்கலாங்க. அதுவும் இல்லாமல் இது போல் அனிமே சம்மந்தமான இன்ஃபர்மேஷனும் இருக்கட்டும், தமிழ் டப்பிங்கோட அஃபிஷியல் அப்டேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட வந்து பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பேசலாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நான் வந்து எந்த ஒரு அனிமையோட தமிழ் டப்பிங்கை பற்றி பேசணுன்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சீக்கிரமாக அதையும் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்னொரு அனிமையோட அஃபிஷியல் தமிழ் டப்பிங் இன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.